இன்னொன்னும் கத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி மக்களை ஏமாத்தாம ஊழல் செய்யாம மக்களுக்கு வேலை செய்யறதுன்றதையும் கத்துக்கிட்டு இருக்கோம். அதனால அதற்கான கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. நீங்க மனு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு விரைவா அதன் மேல கொஞ்சம் கொஞ்சமா நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கை எல்லாம் எடுத்து இந்த 5 வருஷத்துல நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஓட்டு போட்டதை நினைச்சு பெருமைப்படுற அளவுக்கு தொகுதியை முன்னேற்றி காட்டணும். நான் பிரச்சாரத்துக்கு வரும்போது சொல்லியிருந்தேன், ஸ்ரீரங்கம் தொகுதி முழுக்க அனைத்து இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதை திரும்பவும் சொல்றேன். 5 ஆண்டுகள் முடியும் பொழுது ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டின் தலை சிறந்த நம்பர் 1 தொகுதியாக நிச்சயமா இருக்கும். மணப்பாறை தொகுதியும் அதுக்கு ஈக்குவல் நம்பர் 1 தொகுதியா கதிரவன் மாற்றி காட்டுறாங்க. அதனால அனைவருக்கும் ரொம்ப நன்றி. குறிப்பாக இந்த ஒன்றியத்தில் தேர்தல் அறிவிச்சதிலிருந்து, என்னை வேட்பாளராக அறிவிச்சதிலிருந்து தலைவர் ஒரு வேட்பாளரை கை காட்டிட்டாரு, அந்த வேட்பாளரை வெற்றி பெற செய்யறது மட்டும்தான் நம்மளுடைய ஒரே பணின்னு சொல்லிட்டு ₹1 கூட காசு என்கிட்ட எதிர்பார்க்காம, சாப்பாடு எதிர்பார்க்காம, மற்ற கட்சியில கொடுக்குற மாதிரி இந்த பாட்டல் எல்லாம் எதிர்பார்க்காம இந்த ஒன்றியத்தின் சார்பில் உழைத்த அனைத்து ஒன்றிய நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், முக்கியமா எந்த சலுகையுமே கிடைச்சதும் கிடையாது. நானும் வர்ற எல்லா அமைச்சரும் கொடுத்துட்டு தான் இருக்கும். எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. அதனாலதான் அந்த அமைச்சருக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணி நான் பேச சொல்லுவேன். சரிங்களா? தொழில்துறை அமைச்சருக்கு நான் பேசுறேன். நம்முடைய அன்பிற்குரிய கழக தலைவர் அவர்கள் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக என்னை அறிவித்தார். மணப்பாறை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அன்பிற்குரிய சகோதரர் கதிரவன் அவர்களை அறிவித்தார். அன்றைக்கு நாங்கள்லாம் கூட்டு கேட்க வரும்போது, நாங்கள்லாம் அவங்களை சந்திச்சு வாக்குகள் சேகரிக்க வரும்போது எந்த அளவிற்கு அன்பை செலுத்துறீங்களோ இன்றைக்கும் அதே அன்போடு நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். நீங்க எங்களை சந்திக்க வந்திருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம். உங்களுடைய மகிழ்ச்சி, ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் மகிழ்ச்சி, அன்பு, பாசம் எவ்வளவு பெருசு அப்படின்னா, சாதாரண ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்த உங்க வீட்டு பிள்ளைக்கு 1,03,000க்கும் மேல ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்க. சாதாரண இடத்துல இருந்து வந்த சகோதரர் கதிரவன் அவர்களை இன்றைக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறீங்க. இதுல நான் இன்னொரு சின்ன பெருமையை எடுத்துக்கலாம் ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களுக்காக. சகோதரர் தவறா நினைக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். திருச்சி மாவட்டத்திலேயே மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்திருக்கிறீங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி மக்களுடைய அன்பும் பாசமும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கு. எனக்குன்னு சொல்ல மாட்டேன், அவருக்கு. அவருக்காக தான் நீங்க ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எனக்காகவோ, ரமேஷுக்காகவோ, கதிரவனுக்காகவோ இந்த ஓட்டு கிடையாது. முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்காக தான் ஓட்டு. இப்படி நீங்க அளவுக்கு அதிகமா ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில அன்பை திருச்சி மாவட்டத்திலேயே அதிகமா செலுத்தினதுனால ஸ்ரீரங்கத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட எனக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக மாற்றி ஒரு அன்பை தலைவர் கேட்கிறார். வேற ஒண்ணும் கிடையாது. என்னதான் அமைச்சரா இருந்தாலும் எம்எல்ஏவா இருந்தாலும் நாங்க எல்லாரும் மக்கள் சேவகர்கள். எங்களை தலைவர் அப்படிதான் இருக்க சொல்லியிருக்காரு. உங்களோட தான் இருக்க சொல்லியிருக்காரு. உங்க வீட்டு பிள்ளையா தான் இருக்க சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்காரு. அதை தாண்டி எங்களுக்கு எல்லாம் பெரிய கொம்பு எதுவும் முளைச்சில்ல. நாங்களும் சாதாரண மனுஷங்க தான். சாதாரண உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரர் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றதுதான் எங்கள் முதலமைச்சருடைய எண்ணம், நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணம், உங்களுடைய பேர் அன்பை பெற்ற முதலமைச்சருடைய எண்ணம். செய்வோம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய கோரிக்கைகள், குறைகள், உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தயவு செய்து அதை ஒரு கடிதத்துல விண்ணப்பமா மனுவா எழுதி அதை எம்எல்ஏ அலுவலகத்தில் கொண்டு வந்து கொடுங்க. நிச்சயமாக அதை வாங்கி பார்த்து அதன் மீது அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கிறதுக்கு நாங்கள் உறுதுணையா இருப்போம்.
எந்த வகையிலும் இதற்கு முன்பு இருந்த எம்எல்ஏக்கள் போல, இதற்கு முன்பு இருந்த அமைச்சர்கள் போல உங்களை சந்திக்காம, உங்களை பார்க்காம, உங்க குறைகளை கேட்காம நாங்க ஓடி ஒழிய மாட்டோம். நாங்களே தேடி தேடி உங்க வீட்டுக்கு வந்து கேட்போம். நிச்சயமாக அதை செய்து முடிப்போம். நிறைய மனுக்கள் வந்துகிட்டு இருக்குது. அதன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்காக வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க. ஏன்னா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்களும் முதல் முறை எம்எல்ஏ ஆனவங்க தான். இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ எல்லாம் இருந்தது கிடையாது. எங்க குடும்பத்திலேயே அரசியல்லாம் யாருக்கும் என்னன்னு தெரியாது. முதல்ல அரசியலுக்கு வந்தோம், முதல்ல எம்எல்ஏ ஆயிருக்கோம் நாங்களாம். அப்ப இதையெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கிறோம். அதற்கான டைமை கொஞ்சம் கொடுங்க. மரத்தை கரகோசத்தை இருக்குமாறு அன்பரை கேட்டுக்கொள்கின்றோம். பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நேர்மையா வேலை செய்ய வந்திருக்கிறோம். ஊழல் செய்யாம வேலை செய்ய வந்திருக்கிறோம். உங்களை சுரண்டாம வேலை செய்ய வந்திருக்கோம். உங்களை ஏமாத்தாம வேலை செய்ய வந்திருக்கோம். நீங்க கொடுத்த இந்த வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. எங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்துருக்கீங்க. அதை கட்டி முடிச்சுட்டு தான் அடுத்த தடவை ஓட்டு கேட்க வருவோம். எதையுமே நிறைவேற்றாம திரும்ப அடுத்த தடவை ஓட்டு கேட்க வந்து நிற்க மாட்டோம். கண்டிப்பா நிறைவேற்றுவோம். நீங்கள் உங்க மேலேயும் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் நிறைவேற்றி முடிச்சு திரும்ப அடுத்த தடவை வரும்போது தொடர்ந்து நீங்களும் ஜெயிக்க வைப்பீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவரா அந்த சீட்ல இருந்து வெளியில போய் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்தாதான் உண்டு. அது வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர். அதனால அந்த அன்பு என்றைக்கும் நாங்க ரொம்பவே மதிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் சந்திச்சதுல. தொடர்ந்து இன்னும் பல தருணங்களை உங்களை சந்திக்க இருக்கிறோம். ஏன்னா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா நாங்களும் இப்பதான் கத்துக்கிறோம். முதல்ல இப்பதான் எம்எல்ஏ ஆயிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம எம்எல்ஏ இல்லை, நம்ம குடும்பத்துல எம்எல்ஏ இல்லை, நம்ம பெரிய மன்னர் பரம்பரையில இருந்தா வரல, சாதாரண குடும்பத்துல வந்து எம்எல்ஏ ஆயிருக்கிறோம். ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமா லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒவ்வொன்றா உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்க, மனுவா எழுதி கொடுங்க. அதையெல்லாம் வாங்கி பார்த்து நிறைவேற்றதுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. நிச்சயமாக அடுத்த 5 ஆண்டுல மிக சிறப்பாக செயல்படக்கூடிய எம்எல்ஏக்கள் பட்டியலில் நானும் சகோதரரும் இருப்போம். மேலும் தேர்தல் அறிவிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.